கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க இருக்கிறோம். ஏசாயா 44 அதிகாரம் 2 வசனம் வாசிப்போம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், உன்னை உருவாக்கும் கர்த்தர். அவர் God is creator. அவர் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கிறார். அவர் யாரா? நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை சிருஷ்டித்த கர்த்தர். அவர் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியையும் பூமியில் உண்டான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? அவர் நமக்காக சிருஷ்டித்தார். எல்லா மரம் செடி கொடிகள் விலங்குகள் பறவைகள் எல்லாம் ஊர்வன நடப்பன பரப்பன எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சாரு? நமக்காக சிருஷ்டித்தார். அப்போ அவர் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கிறார். எப்படி சிருஷ்டித்தார்? அவர் வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்ததிலிருந்து அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். ஒன்றுமே அங்கே இல்லை, சிருஷ்டிக்கக்கூடியதான சூழ்நிலை அங்கே இல்லை, அப்படி எந்த நிலைமையும் அங்கே இல்லை. அங்கு இருந்து எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெறுமையா இல்லைனா ஒன்றுமே இல்லாதது போல இல்லைனா ஒழுங்கின்மையா இருக்குதா? தேவன் அங்கே இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் சிருஷ்டித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே உட்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். எப்படி உண்டாக்கினார் தேவன்? தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் எப்படி உண்டாக்கினார்? ஒரு வார்த்தை தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வார்த்தையினால் அவர் உண்டாக்குகிறார். அப்போ அவர் இல்லாதவைகள் இருந்து அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி கொடுத்த தேவனாய் அவர் இருக்கிறார். எதெல்லாம் உருவாக்கினார்? அவர் சுத்த இருதயத்தை சிருஷ்டித்தார். சமாதானத்தையும் தீங்கையும் அவர் உண்டாக்கினார். முந்தினவைகள் இனி இருப்பதில்லை, புதிய காரியங்களை அவர் சிருஷ்டிக்கிறார். மகிழ்ச்சியையும் களி கூறுதலையும் சிருஷ்டிக்கிறார். இப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை சிருஷ்டிக்கிறார். ஆமென். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லாம இருக்குதோ அதெல்லாம் அவர் சிருஷ்டிக்க போகிறார். விசுவாசத்தோட அலையிலேயே சொல்லுவோமா? ஆமென். எதெல்லாம் இல்லை நம்ம வாழ்க்கையில, எது இல்லை நீங்க நினைக்கிறீங்க இது நடக்கவே நடக்காது, இது வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது நினைக்கிறீங்களா? தேவன் இதை உங்களுக்கு சிருஷ்டிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 44:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாயின் வயிற்றிலே என்ன செஞ்சார்? அவர் நம்மளை உண்டாக்கி அப்புறம் உருவாக்குகிறார். ஒரு கருவை அங்கே உண்டாக்கி அப்புறம் அந்த கருவை என்ன செய்கிறார்? அவர் அதை உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குகிறார்? நரம்புகளையும் எலும்புகளையும் உருவாக்குகிறார், சதைகளை உருவாக்குகிறார், கை கால் எல்லாத்தையும் என்ன செய்கிறார்? அவர் உருவாக்குகிறார். அப்போ அவர் உண்டாக்கி அவர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய மரண பரியந்தம், நம்முடைய வாழ்நாள் முடியும் பரியந்தம், ஏன்னா அவருடைய வருகை பரியந்தம் நம்மளை என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறார்? தேவன் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். தேவன் உங்களை உருவாக்குறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? இப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையை அவர் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். எரேமியா 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். சரி, இப்ப தேவன் இங்கே ஒரு உருவாக்குகிற ஒரு பாத்திரம். என்னன்னா, ஒரு குயவன் எப்படி ஒரு மண்பாண்டத்தை அவன் உருவாக்குகிறானோ, சரியாக அவன் நினைத்தது போல உருவாக்க நினைக்கிறான். ஆனால் அது என்ன செய்கிறது? அந்த கரத்திலே கெட்டு போகிறது. ஆனால் மறுபடியும் அவன் என்ன செய்கிறார்? அதே வேறே பாண்டமாக. நல்லா கவனிங்க, தேவன் தனக்கு என்ன பிரியமா இருக்கிறதோ, தான் என்ன விரும்புகிறாரோ அதே போல அந்த பாண்டத்தை அவர் என்ன செய்கிறாரா? அவர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த பாத்திரத்துடைய விருப்பத்தின் பிரகாரம் அல்ல, இந்த பாத்திரம் சொல்ற பிரகாரம் தேவன் உருவாக்கவில்லை. அவர் தன்னுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி உருவாக்குகிறாராம். ஆமென். நம்மலாம் யாரு? ஒரு மண்பாண்டம், களிமண்ணா இருக்கிறோம். இந்த களிமண்ணை தேவன் எப்படி உருவாக்க விரும்புகிறாரோ அப்படி உருவாக நம்ம என்ன செய்யணும்? அவர் கரங்களை நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும்.
ஆமென். அதுதான் தேவன் விரும்புகிற பாத்திரம். வேதத்திலே நமக்கு முன்னாடி இந்த முற்பிதாக்கள் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நிறைய தேவனுடைய மனுஷங்க இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் தேவன் தனக்கு சித்தப்படி உருவாக்கினார். அப்ப எப்படி தேவன் ஒவ்வொரு நபர்களையும் உருவாக்கினார்? முதலாவது ஆதியாகமம் 12:1 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சரி, முதலாவது ஆபிரகாமை தேவன் எப்படி உருவாக்கினார்? இந்த ஆபிரகாம் முதலாவது ஆபிரகாமாக இருந்தார். அவரை தேவன் எப்படி உருவாக்கினார்? முதலாவது நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதலாவது டஃப்பான ஒரு உருவாக்குதல் தான். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சிலருக்குலாம் அப்படிதான், எங்கேயாவது ஏதோ 2 வருஷம் ஒவ்வொரு ஊர்ல ஜம்ப் ஆயிட்டே இருப்பாங்க. அப்படி அல்ல, தேவன் என்னை எங்கே இருக்க குறித்திருக்கிறாரோ அங்கே நான் என்ன செய்யணும்? குடியிருக்க வேண்டும். ஆமென். ஒரு வீடு மாறினா கூட டக்கு நீங்க நினைச்ச போல என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. கர்த்தர் என்னை எங்கே குடியிருக்க வைத்திருக்கிறார், நான் எங்கே போக வேண்டும், அதுல நீங்க நல்ல தீர்மானமா ஜெபித்து விட்டு என்ன செய்யணும்? நீங்க என்னோட ஷிஃப்ட் ஆக வேண்டும். அப்ப இங்க ஆபிரகாமை ஆண்டு சொல்றா, உன் குடும்பத்தார், உன்னுடைய அம்மா அப்பா, உன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் என்ன செய், நீ விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செய் வான் கூப்பிடுறாரு. முதலாவது ஆபிரகாம் என்ன செய்தார்? அவர் தன்னுடைய ஊரில் இருக்க ஆண்டு அனுமதி கொடுக்கல. இரண்டாவது 13:11 சொல்லப்பட்டிருக்கிறது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்தான். வாசிங்க 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் விட்டுட்டு வான் என்று சொல்றாரு. தன் கூட வந்த ஒரே சொந்தம் யாரு? லோத்து மட்டும்தான். ஆனா இப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த லோத்துட்டு இருந்தும் ஆபிரகாமை பிரிச்சுட்டாரு. ஆண்டவர் எப்படி ஆபிரகாமை உருவாக்குறாங்க? ஒரு சொந்தம் தான் கூட வர்றது யாரு? மனைவியும் இந்த லோத்து தான் சொந்தக்காரங்கன்னு கூட வராங்க. ஆனா கர்த்தர் பாருங்க கரெக்டா லோத்தை தனியா பிரிச்சு அனுப்பிட்டார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் எப்போதும் இது எனக்கு தேவன் மாத்திரம்தான் அப்படின்னு அவர் சொல்லணுங்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டாரு? லோத்தை பிரிச்சுட்டாரு. அப்படிதான் சொல்றாரு, நான் ஒரு சரடை கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம், என் தேவனாய் கர்த்தர் தான் என்னென்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார், உயர்த்தினார் என்று நான் சொல்லத்தக்கதாக நான் இருக்கணும் அப்படிங்கிறார் அவர். அவருடைய எண்ணம் எல்லாம் தேவன் தான் என்னை ஆசீர்வதித்தார், வேற யாரும் என்னை ஆசீர்வதிக்கல. ஈசாக்கை தேவன் உருவாக்கினார். எப்படி என்றால், முதலாவது உருவாக்கப்பட்ட ஸ்தலமே பயங்கரமான இடம். அந்த உருவாக்கப்பட்ட ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலமா? எங்க பலிபீடத்துக்கு போயாச்சு. எங்க போயாச்சு? எங்க பலிபீடத்துல போய் ஆடு மாட பலியிட்டாங்க? இல்ல, ஈசாக்கு பலியிடப்பட போகிறான். யோசிச்சு பாருங்க, தன்னுடைய தகப்பன் எவ்வளோ அன்புள்ளவர், 100 வயசுல பிறந்த பிள்ளை எவ்வளோ நேசிச்சிருப்பார் தன்னுடைய ஈசாக்க. யாரும் தரையிலே விட்டுருக்க மாட்டாங்க. தரையில ஏதாவது ஈசாக்க விட்டுருப்பாங்களா? அம்மா ஒரு பக்கம் தூக்க, அப்பா ஒரு பக்கம் தூக்க, வேலையாட்கள் எத்தனை நூற்றுக்கணக்கான வேலையாட்கள் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. பூமி தாங்கக்கூடாத செல்வந்தராய் ஆபிரகாம் இருந்தாரே. எல்லாரும் ஈசாக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? கீழே ஒரு தடுக்கி விட்டுருக்க மாட்டாங்க, ஒரு கல்லு குத்த விட்டுருக்க மாட்டாங்க ஈசாக்க. அப்படி அவன் என்ன செஞ்சிருக்காங்க? எல்லாரும் சேர்ந்து அவனை வளர்த்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆபிரகாம்கிட்ட, நீ போய் உன் மகனை பலியிடு, உன் ஏக சுதனை பலியிடுன்னு சொல்லிட்டாரு. கூட்டிக்கிட்டு போறாரு ஆபிரகாம். அப்பதான் ஈசாக் கேட்கிறான், அப்பா தீவெட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா பலியிடது கொண்டு போகிற ஆடை எங்க? கர்த்தர் பார்த்து பார்ப்பா, நீ கவலை இல்லாம வா. பாருங்க, இவ்வளவு அழகான தகப்பன், அவ்வளோ நம்பிக்கை கர்த்தர் மேல அவனுக்கு. ஆனா பாருங்க, அதை விட ஈசாக்கு ஒரு படி மேலேன்னு உங்களுக்கு நான் சொல்லுவேன். எப்படின்னா, பலியிட கொண்டு போயாச்சு, மோரியா மலைக்கு மேல கொண்டு போயாச்சு. எல்லாம் ஆபிரகாம் பலியெல்லாம் செட் பண்றாரு. ஈசாக் பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன அப்பா எல்லாம் செட் பண்றாரு, முக்கியமான ஆடை காணுமே, ஒருவேளை வேற யாராவது கொண்டு வருவாங்களோ, வேலைக்காரனை வேற நீ வராதன்னு வேற சொல்லிட்டாரு, நீ அங்கே இருன்னு வேற சொல்லிட்டாரு, என்ன செய்ய போறா இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கடைசியில பார்த்தா ஒரு கையில் எடுத்தாரு. எடுத்து ஈசாக்க கையை கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு. அப்பதான் தெரியுது, ஓஹோ நம்ம தான் யாரு? பலியாடு. பாருங்க, ஈசாக்கு கர்த்தர் மேல எவ்வளவு ஒரு பயபக்தியா இருந்தான். ஈசாக்கு கர்த்தர் மேல எவ்வளவு ஒரு பாசமா இருந்தான். அவன் பாருங்க, அந்த இடத்துல ஆபிரகாம திட்டல, ஆபிரகாம அவன் கோவப்படல. அங்க என்ன செய்யலாம, அவன் கையிலலாம் பிடிச்சு தள்ளிட்டு அவன் என்ன செய்யலாம, ஓடி போகல. நான் தான் பலி பொருள்னா நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆமென். அலையிலே சொல்வோமா? அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஈசாக்குடைய அந்த இருதயம் பாருங்க. எனக்கு ஆபிரகாமோட ஈசாக்கு மேலதான் ரொம்ப தோணுச்சு. எந்த அளவுக்கு தான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். சின்ன பையன் தானே அவன், பெரிய பையன் கூட கிடையாது, சின்ன பையன் தான் அவன். அவன் என்ன செஞ்சிட்டான்? கர்த்தருடைய பலி பொருள் நான். எங்க அப்பா எனக்கு எது தீமைக்கு என்ன செய்ய மாட்டாங்க,
செய்யவே மாட்டாங்க. அந்த படுக்கை மேல போட்டாச்சு. ஈசாக்கு ஒண்ணுமே பேசல. ஏன்னா அவன் கர்த்தர் மேல அவ்வளோ பயபக்தியா இருந்தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஆபிரகாம் ஈசாக்கிடத்தில் கர்த்தரை பற்றி சொல்லியிருப்பான். சும்மா தெரியுமா ஒரு பிள்ளைக்கு ஆண்டவரை பத்தி எப்படி தெரியும்? தெரியாது. ஒரு தகப்பன் கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார். ஈசாக்கு, நீ எப்படி பிறந்த? தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இப்படிலாம் பிரித்து வழி நடத்தினார், என்னை உருவாக்கினார். ஒன்றுமில்லாமல் வந்த என்னை அவர் சீமானாய் மாற்றினார். அவர் என்னோடு கூட பேசினார், வானத்து நட்சத்திரங்களை காட்டினார், பூமி மணலை காட்டினார். என்னை கர்த்தர் அப்படியாக என்னோடு கூட இடைப்பட்டார். அப்பொழுதுதான் நீ என்ன செஞ்ச? நீ எனக்கு பிறந்த. நீ கடவுளுக்கு முக்கியமான ஒரு பிள்ளை. அல்லேலூயா. அதனால தான் ஈசாக்கு தன்னை தகப்பனை கூட அவன் பார்க்கல, கர்த்தரை பார்த்தான். கர்த்தர் எது சரின்னு சொல்றாரோ, சரின்னு அவருக்கு தெரியுதோ அதை நான் ஏற்றுக்கொள்றேன் என் வாழ்க்கையில. ஆமென். அப்படி நம்மளால இருக்க முடியுமா? ஈசாக்கு எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. அதனால தான் யாக்கோபு ஒரு வசனத்துல சொல்லுகிறார், ஆதியாகமம் 31:42, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும். என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவன் சொல்லிட்டு ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். கடவுளுக்கு ஒரு பேர் கொடுக்கிறாரு யாக்கோபு. என்ன பேர் கொடுக்கிறாரு? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அந்த அளவுக்கு ஈசாக்கு என்ன செய்திருக்கிறார்? தேவன் மேல பயபக்தியா இருந்திருக்கிறான். ஆமென். ஒரு தகப்பனோ ஒரு தாயோ நீங்கள் தேவனை குறித்து என்ன உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குறீங்களோ அதை வைத்துதான் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை பிடித்து கொள்வார்கள். அதை வைத்துதான் அவர்கள் பயபக்தியாய் வாழ்வார்கள். ஆமென். அதுக்காக நான் சொல்றேன், பிள்ளைங்க எல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வச்சிடணும். பிள்ளைங்கள்லாம் தேவ சமூகத்தில் வளர்க்கப்படணும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய பயபக்திக்குரியவர்களாய் மாற வேண்டும். ஆமென். இப்போ ஈசாக்கு முதலாவது தேவன் ஈசாக்கு எப்படி உருவாக்குகிறார்? பலிபீடத்திலே கொண்டு வந்து விட்டு உருவாக்குகிறார். அங்கே ஈசாக்கு உருவாக்கப்படுகிறான். அவன் தன்னுடைய அன்பான தகப்பன் அதெல்லாம் அவன் பார்க்கல. கர்த்தர் என்னை எப்படி நடத்த சித்தமா இருக்கிறாரோ அப்படி நடத்த ஒப்பு கொடுத்திருந்தான். ஆமென். அதனால தான் கர்த்தர் அங்கே ஈசாக்குக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அப்படி பாருங்க. ரெண்டாவது ஈசாக்கு எப்படி உருவாக்கப்படுகிறார்? ஆதியாகமம் 26:13-22 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, கேதாரூர் மேய்ப்பர்கள் மூலமாக எங்கே குடியிருக்கிறானோ அங்கே விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிறார்கள். குடியிருக்கிற தேசத்திலே அங்க என்ன செய்றாங்க? ஒரு குரூப் அவனுக்கு விரோதமா எழும்புது. அந்நியனை போல குடியிருக்கிறான். யாரும் அங்க ஆதரவில்லை ஈசாக்குக்கு. அங்கே என்ன செய்கிறாங்க? அவன் துறவு தோண்டுகிறான். அங்கே அந்த மேய்ப்பர்கள் அவனோடு என்ன செய்கிறாங்க? வழக்காடி அவன் துறவெல்லாம் மூடி போடுறாங்க. அவன் உடைக்கப்படுகிறான். ஐயோ, நான் அந்நியன் போல இந்த தேசத்தில் நான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஆதரவு யாருமே இல்லைன்னு சொல்லி அவன் அங்கே உடைக்கப்படுகிறான். அங்கே மறுபடியும் துறவு தோண்டும் போது அந்த துறவை குறித்து யாரும் அங்கே என்ன செய்யலை? வாக்குவாதம் பண்ண வரலை. அதனால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அப்படிதான் பாருங்க, யாரெல்லாம் விரோதம் எழும்புனாங்களோ அவங்க மறுபடியும் ஈசாக்கிட்ட என்ன செய்றாங்க? அவங்க உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார்கள். ஆமென். ஈசாக்கை தேவன் உருவாக்கினார். அங்கே ஜனங்கள் விரோதமா எழும்பினால் கூட ஈசாக்கு எப்படி இருந்தான்? மௌனமா இருந்தான். அவன் போய் யார்ட்டையும் சண்டை போடல, தன்னுடைய காரியங்களுக்காக போய் யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணல. அவன் பொறுமையாக தேவன் மேல் சார்ந்திருந்தான். அதனால யாரெல்லாம் விரோதமா இருந்தாங்களோ அவங்களாம் ஈசாக்கு எப்படி மாறிட்டாங்க? உடன்படிக்கை பண்றவங்களா மாறிட்டாங்க. ஆமென். உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்பியிருக்கிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் வாய்க்காது. தேவன் என்ன செய்கிறார்? அதை நமக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பார். எப்படி ஈசாக்குக்கு விரோதமாக எழும்பினாங்களா ஈசாக்குக்கு சாதகமாக மாறினாங்களோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்களா இயேசு சாதகமாய் மாற்றி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. விரோதமானவங்களா உங்க கிட்ட என்ன செய்ய போறாங்க? உங்க அன்புக்காக நிற்க போறாங்க, உங்களுடைய உதவிக்காக நிற்க போறாங்க. யாரும் விரோதமா விடமாட்டார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. இப்படியாக ஈசாக்கை தேவன் என்ன செய்கிறார்? உருவாக்கினார். அல்லேலூயா. ஈசாக்கு உருவாக்கப்பட்டான். அடுத்ததாக முற்பிதாக்களை யார் தேவன் உருவாக்கினார்? ஆதியாகமம் 27 நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா யாக்கோபை தேவன் என்ன செய்கிறார்? உருவாக்கினார். இந்த யாக்கோபை தன்னுடைய திட்டத்துக்கு என்று அவர் என்ன செய்தார்? யாக்கோபை தேவன் உருவாக்கினார். முதலாவது யாக்கோபை உருவாக்கப்பட்ட இடம் எங்க தெரியுமா? தன்னுடைய வீடு தான். முதலாவது தேவன் அவனுக்கு செஞ்சது என்ன தெரியுமா? அவனுடைய அன்பு தாயை விட்டு பிரிக்க வச்சுட்டார். அன்பு தாய் தான் யாக்கோபுக்கு ரொம்ப பிரியும். அப்படி தானே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தாய் தான் சப்போர்ட். மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும் அப்படி சொன்ன தாய்.
அந்த அளவுக்கு தாய்க்கு அந்த யாக்கோபு மேலே அவ்வளோ பிரியம். ஏசாவெல்லாம் விட்டாச்சு அந்த அம்மா, யாக்கோபை தான் பிடிச்சிருந்தாங்க. ஆனால் முதல்ல ஆண்டு என்ன நம்ம செஞ்சார், நீ யார் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கியோ அங்கே தான் முதல் பிரிவினை கொடுப்பார் ஆண்டவர். நான் நிறைய பார்த்துருக்கேன் எங்களோட வாழ்க்கையில். யாரெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ நேசிக்கிறோமோ அங்கங்கே செக் வைப்பார். இந்த நேசிக்கிறியா இருந்தால் அந்த நேசித்த அம்மாவே எங்களுக்கு விரோதமாக பேசுவோம், நேசித்தவங்களே எங்களை தப்பாக பேசுவாங்க. யார் மேலே அன்பு வச்சோமோ அவங்கள என்ன செய்வாங்க, கோச்சிப்பாங்க. பாருங்கள், இப்படி தான் நிறைய அனுபவங்கள். மனுஷனே தேவையில்லப்பா, இல்லைப்பா நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான், எல்லாம் மனுஷ அன்பெல்லாம் வேஸ்ட்டு, விசுவாசி அன்பெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற நிலமை ஆகிடும் சில இடத்துலலாம். ஏன் கர்த்தர் என்ன செய்வார், நீ விசுவாசி மேலே அன்பு வைக்கிறாயா, இந்தா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவார். ஸ்கூலில் படிக்கும்போது அப்படி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மேலே ரொம்ப அன்பு வச்சுட்டா அங்கே ஒரு சண்டை வரும். அப்போ சண்டே ஆறுதலில் போய் எஸ்ப்பா என் ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்டாலே வேதனையாக இருப்போம். சரி, கர்த்தர் உண்மைதான். அப்போ நம்ம கர்த்தருடைய அன்பை நேசிப்பதை காட்டிலும் நம்ம யாரை நேசிக்கிறோம்? ஆமாம், அதனால் அங்கே கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, கத்திரியை வச்சுட்டாரு, வெட்டி விட்டார். பாருங்க, கர்த்தரை நேசிக்கிறதுக்கு மேலே புருஷனை நேசிப்போம். உடனே அன்பாக இருந்த கணவர் தான், அன்பாக இருந்த மனைவி தான், சண்டை எப்படித்தான் சண்டை வருமோ தெரியாது. அங்கே ஆண்டு வச்சுட்டார்ல கத்தி. ஏன்னா எதுக்கு மேலே அன்பு வச்சுட்டோம்? ஆமாம், ஆண்டருக்கு மேலே அன்பு வச்சுருப்போம், அதனால் அங்கே வருது சண்டை. அதே மாதிரி தான் பிள்ளைங்க, கர்த்தரை விட யாரெல்லாம் நம்ம நேசிக்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு என்ன சொல்லுவார் ஆண்டவர், அங்கே ஒரு வெட்டு வச்சுருவார், அப்படி கத்திரிச்சு போட்டுருவார். அல்லேலூயா. அதனால அந்த யாக்கோபுக்கு தாய் மேலே ரொம்ப பாசம். தாய் தான் ஃபுல் சப்போர்ட். யாருக்கு? யாக்கோபுக்கு. அவன் என்னென்ன பண்ணா, ஏசாவுடைய அந்த முதல் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கிட்டான். அவன் அடுத்தது தகப்பன்ட்டு போய் ஏமாற்றி, அம்மாவே சொல்லி கொடுக்குது ஏமாத்தப்போ, உடனே அண்ணன் ஆசீர்வாதத்தை நீ வாங்கிட்டு வந்துடு, ஏமாற்றி விட்டாச்சு. போய் தனக்கு முதல் பலனை யாரு? அவங்க அம்மா தான் யாக்கோபுக்கு. கர்த்தர் முதல்ல அங்கே கை வச்சார், போ ஓடு, அம்மா விட்டு ஓடு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு அம்மா மேலே ஒரு பெரிய பற்றுதல். கர்த்தர் போ ஓடு அம்மா விட்டு அப்படின்னு துரத்தி விட்டுருவார். அவன் தகைச்சான், ஐயோ எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா தான், எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா தான். இப்போ பாருங்க, அவன் சமைக்க கூட அந்த அளவுக்கு கூழ் மட்டும் தான் சமைக்க தெரியுது அவனுக்கு, மீதி எல்லாம் அவனுக்கு சமைக்க தெரியல, அவங்க அம்மா தான் சமைச்சு கொடுக்குறாங்க. அப்படி இருந்த யாக்கோபுக்கு தனியாக ஓட விட்டாங்க ஆண்டவர். போ, வனாந்திர வழியாக ஓடுறான், ஓடி ஓடி களைச்சு போய் படுத்துடுறான். ஹல்லேலூயா. அங்கே கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் யாக்கோபை உருவாக்குகிறார். எதுக்காக உருவாக்குகிறார்? தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, யாக்கோபை எப்படி மாற வேண்டும் என்பதற்காக. அடுத்ததாக அங்கே 28ஆம் அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா, அவன் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிறான், லாபானுடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே அவன் உருவாக்கப்படுகிறான். லாபானுடைய ஆடுகளை என்ன செய்கிறான்? அவன் மேய்க்கிறான். அங்கே சொகுசா வாழ்ந்த யாக்கோபு இப்போ எப்படி மாறிட்டான்? ஒரு வேலைக்காரனை போல மாறிட்டான். மாமாவுடைய ஆடுகளை மேய்க்கிறான். ராகேலுக்காக 14 வருஷம் வேலை பார்க்குறான். அங்கே ஏமாற்றப்படுகிறான். 31ஆம் அதிகாரம் 38லேருந்து 41 வரைக்கும் வாசிங்க. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். சரி, இதெல்லாம் யாக்கோபு பட்ட பாடுகள். 14 வருஷம் உங்களுடைய 2 மனைவிக்காக நான் வேலை பார்த்தேன். பகலில் வெயில், இரவில் பனி என் மேலே இருந்துச்சு, நான் அதை கூட பொருட்படுத்தலை. தொலைஞ்சு போனதெல்லாம் என்ன செஞ்சீங்க? என் மேலே கணக்கு வாங்கிட்டீங்க. 9 பீருண்டதை கொண்டு வர முடியல, அதுக்கு நான் தான் ஈடு கட்டினேன். 10 முறை சம்பளத்தை என்ன செஞ்சிட்டார்? அவர் மாற்றிட்டார். இப்படியெல்லாம் அந்த யாக்கோபு என்ன செய்யப்பட்டார்? அந்த உருவாக்கப்பட்டார். சொகுசா வாழ்ந்த பையன் என்ன சொல்லுவாங்க, நான் எங்கள் அம்மா வீட்டில் சொகுசா வாழ்ந்தேங்க, இங்கே என்ன பாடுபடுறேன். ஆமாம், பாடு பாருங்க. யாக்கோபு மாதிரி சொகுசா வாழ்ந்துருப்பீங்களா நீங்கள்? யாக்கோபு எவ்வளோ பாடுபட்டார். எதுக்காக தெரியுமா? தேவனுடைய ஒரு திட்டம். தேவன் என்ன வைத்திருந்தார்? இந்த யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. ஆமென். அதுக்கு தான் அந்த யாக்கோபை உருவாக்கி கொண்டே இருந்தார். என்ன திட்டம்? இஸ்ரவேலா மாறணும், அவன் இஸ்ரவேல் கோத்திரமாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதுக்கு என்ன செய்கிறார்? அந்த யாக்கோபை கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருந்தார்.
ஆமென். உங்களை கொண்டு தேவனுடைய ஒரு திட்டம் உண்டு. அதற்காகத்தான் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அதற்காக தான் இத்தனை பாடு, இத்தனை பிரச்சனை. அதற்காக தான் உங்களை என்ன செய்கிறாரு, சிலர் பிரித்து எடுக்கிறாரு. சரி, நம்மளை பேசுறாங்களா, நம்ம மேல விரோதமான வார்த்தைகளை சொல்றாங்களா, வேதனைப்படுறீங்களா, இதெல்லாம் எதுக்கு? உங்களை கொண்டு தேவன் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதுக்கு நீங்கள் ஃபிட் ஆவதற்காகத்தான் தேவன் இந்த வழியாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நடத்துகிற பாதையை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் கூட வேதனைப்பட வேண்டாம். தேவன் உங்களை நேர்த்தியாக நடத்துவார். யாக்கோபு கைவிட்டாரா, ஆபிரகாமை கைவிட்டாரா, ஈசாக்கை கைவிட்டாரா? நம்மளை என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். இப்ப இங்கே யாக்கோபு என்ன செய்கிறான், அவன் பாடுபடுகிறான். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் பாருங்க. கூட துணைக்கு அழக்கூட யாருமே இல்லை, அந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. அங்கே அவன் உருவாக்கப்படுகிறான். ஏசா விரோதமா எழும்பி வருகிறான், கொன்னு போட வேண்டும் என்று வருகிறான். அங்கே அவனுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஐயோ, எனக்கு என்ன, எங்க அண்ணன் கொன்னு போட்டுருவான். ஆனா தேவன் அங்கேயும் அவனை உருவாக்கி என்ன செய்கிறார், அண்ணனோடு சமாதானமாய் மாற்றி விடுகிறார். ஆமென். யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக மாற்றினார். அதற்காக தான் யாக்கோபுக்கு தேவன் அத்தனை விதமான உருவாக்குதலை வைத்திருந்தார். ஆமென். உருவாக்குதலை வைத்திருந்தார். அவன் அப்படி உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் யாக்கோபு சின்ன சின்ன காரியத்துல ரொம்ப பயபக்தியா இருந்தான். பலிபீடம் கட்டுகிறான். அவனோட பிள்ளைங்க போய் ஒரு கோத்திரத்தையே, அந்த மக்களையே அழிச்சிட்டு வரும்போது சொல்றாரு, ஐயோ நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, இவனை ஏமாத்துக்காரு. ஆனா இப்ப எப்படி மாறிட்டாரு, இஸ்ரவேலா ஏன் இப்படி செஞ்சீங்க, ஐயோ என்னுடைய வாசனை கெடுத்து போட்டுட்டீங்களே. அந்த அளவுக்கு உருவாக்கப்படுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு முற்பிதா யாரு, அவங்க கதை எப்படி உருவாக்கினார், யோசேப்பு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பை தேவன் உருவாக்கினார். எதற்காக உருவாக்கினார்? யோசேப்பை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு திட்டம் தேவனுக்கு உண்டு. அதை தேவன் வைத்துதான் என்ன செய்கிறார், யோசேப்பை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். யோசேப்பு முதலாவது தன் அண்ணனால பகைக்கப்படுகிறான். யோசிச்சு பாருங்க, குடும்பத்தாரே பகைச்சா எப்படி இருக்கும்? கூட பிறந்த அண்ணங்கள்லாம் யாரை பகைக்கிறா, அந்த யோசேப்பை பகைக்கிறாங்க. அவனை பகைச்சா மாத்திரம் அல்ல, கொண்டு போடவும் எப்படி ஆயிட்டாங்க, அவங்க அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. குழியில தூக்கி போடுறாங்க, அப்ப எடுத்து இஸ்மேல்ட்டு வித்துடுறாங்க. எப்படிலாம் அந்த யோசிப்பு உருவாக்கப்படுறான் பாருங்க. அண்ணனால பகை வருகிறது, அங்க குழியில தூக்கி போடப்படுகிறான். எத்தனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறான். போர்த்திபால் வீட்டில் அடிமையா வேலை பார்க்குறான். அங்க வேற ஒரு சில பிரச்சனை, அதை தாண்டி வரான், ஜெயிலுக்கு போயிட்டான். கடைசியில் எங்க போயிட்டான், ஆமா சிறைச்சாலையில உருவாக்கப்படுகிறான். யோசேப்பு ஒவ்வொரு பகுதியிலும் உருவாக்கப்படுகிறான். எதற்காக தெரியுமா? தேவன் அவனை கொண்டு வைத்து திட்டம் நிறைவேறதுக்காக உருவாக்கப்படுகிறான். தேவன் உங்களை கொண்டு திட்டம் வச்சிருந்தார்னா அவர் உங்களை உருவாக்கித்தான் அவர் கொடுக்க முடியும். உருவாக்காமல் எந்த பொறுப்பையும் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனா இங்கே தேவன் உங்களை கொண்டு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருந்தாரானால் அவர் கண்டிப்பாக உருவாக்கியே ஆக வேண்டும். உருவாக்கப்படாமல் தேவன் ஒன்றையுமே செய்ய முடியாது. உருவாக்கப்படாமல், உருவாக்கப்படாத பாத்திரத்தை கொண்டு அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பாத்திரம் உருவாக்கப்பட்டு கனமுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும். கனவீனமான பாத்திரமாய் இருந்தால் உங்களை கொண்டு தேவன் மகிமைப்பட முடியாது. ஆமென். எந்த அளவுக்கு நீங்க மகிமைப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உருவாக்குவார். மகிமைப்படணும்னா ரொம்ப சந்தோஷமா, ஐயோ ஆமா நான் என் மூலமாய் தேவன் மகிமைப்படணும், என் மூலமாய் அவர் நிறைய காரியங்களை செய்யணும், அதெல்லாம் நமக்கு ஆசை இருக்கும். ஆனா நம்மளை உருவாக்கி கொண்டு வரணுங்கிறதா என்னது அங்கே சிக்கலான விஷயம். அவர் உருவாக்கி கொண்டே இருப்பார். எதுக்கு தெரியுமா? அவரை போல மாறுவதற்கு. அவரை போல மாற நம்மளை உருவாக்கி கொண்டே இருப்பார். அப்ப இங்க அப்படித்தான் யோசேப்பு என்ன செய்யறாரு, உருவாக்கி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அவனை புடமிட்டு கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்பு என்ன செஞ்சாரா, புடமிட்டு கொண்டிருந்தார். அங்கு உருவாக்கப்படுகிறான். எல்லாம் உருவாக்கி 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 அப்புறம்தான் ஆண்டவர் இவனை ஃபிட்டுன்னு பார்த்துட்டு தான் என்ன செஞ்சிட்டாரு, பார்வோனுடைய அந்த சிங்காசனத்துல அதிபதியா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. உருவாக்குறது சும்மா அல்ல. உருவாக்கிட்டு உங்களை அந்த ஆளை போட்டுற மாட்டார் ஆண்டவர். முடிந்த அளவுக்கு அவர் உருவாக்க உங்களை எடுத்துக்கிட்டே தான் இருப்பார். எடுத்துக்கிட்டே இருப்பார், எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமா, எப்படி தேவன் என்ன பார்வை, எப்படி இந்த ஜனத்தை உருவாக்கணும்னு தேவன் அந்த திட்டத்தை, அந்த ஞானத்தை ஊழியக்காரங்களுக்கு தேவன் தருவார். அப்படியாக உங்களை உருவாக்கி கொண்டே இருப்பாங்க ஊழியக்காரங்க. உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் இல்லாமல், திட்டம் இல்லாமல் ஒன்றும் நடைபெறாது என்று நம்புறீங்களா? அப்ப எல்லாத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. தேவன் நம்மளை என்ன செய்கிறார்,
உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அதற்கு நம்மளை கொண்டு வந்து இணைப்பதற்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர்? அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அதுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் சிருஷ்டிக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார், அவர் நம்மளை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை உண்டாக்கினீங்க, தாயின் கர்ப்பத்திலே நான் இருக்கும்போது நீர் என்னை உண்டாக்கினீங்கப்பா, நீங்க என்னை உண்டாக்கினீங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, நீர் என்னை உங்க தாயின் வயிற்றிலே உண்டாக்கி உருவாக்கி என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கீங்கப்பா. என்னுடைய வாழ்க்கை நான் நடந்து வருகிற ஒவ்வொரு பாதையும் நீர் அனுமதிக்கிற பாதையா இருக்கட்டும். ஹல்லேலூயா. சுயமான வழி வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையில, சுயமான பாதை வேண்டாம், நம்முடைய விருப்பமான பாதை வேண்டாம், நாம் விரும்புகிற பாதை வேண்டாம், தேவன் உண்டாக்குற பாதை போதும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் அதுக்காக ஆண்டவரே கேளுங்க. அப்பா நான் உருவாக்கப்படும் போது நான் சோர்ந்து போகக்கூடாது, நான் உருவாக்கப்படும் போது மனம் கசந்து போகக்கூடாது, நான் உருவாக்கப்படும் போது நான் கீழே விழுந்து விடக்கூடாது. கர்த்தாவே எனக்கு பலன் தாரும். நீ கொடுக்கிற என்னை கொண்டு நீ வைத்திருக்கிற அந்த சித்தத்தை திட்டத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு பலன் தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமை போல, அந்த ஈசாக்கை போல, அந்த யாக்கோபை போல, அந்த யோசேப்பை போல, தாவீதை போல ஆண்டவரே எனக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. மோசேயை போல, யோபை போல எனக்கு கிருபை தருவீராக ராஜா, கிருபை தருவீராக. என்ன பாடுகள் வந்தாலும் நான் உமக்காக எழுந்து நிற்க கிருபை தருவீராக. அந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாவதாக. பாடுகள் குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? இயேசு உங்களுக்கு பலனாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். சோதிக்கப்படுறவங்களுக்கு தேவன் பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை என் நல்ல வழியில நடத்துவதற்காக, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக, உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக தான் தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறாரே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் பாத்திரவானாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிறார். இந்த பாடல சில நாட்கள் கடந்து போயிடும், அது கொஞ்ச நாள்ல கடந்து போயிடும். உருவாக்கப்பட்டுட்டோம்னா, நம்ம நல்ல பாத்திரமா வணைக்கப்பட்டுட்டோம்னா தேவன் நம்மளை கொண்டு பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமான் பயன்படுத்தும் பாத்திரமாய் தேவன் நம்மளை மாற்றுவாராக. எல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே நீ பயன்படுத்துற பாத்திரமாய் மாற்றுங்க. என்ன வேற யாரும் பயன்படுத்த வேண்டாம், என்ன உலகம் பயன்படுத்த வேண்டாம், என்ன மனுஷங்க பயன்படுத்த வேண்டாம், என்ன குடும்பத்தார் பயன்படுத்த வேண்டாம், நீ என்னை பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா நீ கிருபை தருவீராக. என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வசனங்களை கேட்ட எங்க எல்லாரையும் 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 ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா மகிமைப்படுவீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீரே மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகள் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.